ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம், என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 சைத்திர அமாவாசையானது வரப்போகுது. அது என்னடா சைத்திர அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான். ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்ற அமாவாசையை விட சிறப்பானது என்று சொல்லப்படுது. பங்குனி அமாவாசையை சைத்திர அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசையில் கோடீஸ்வரர் யோகக்கூடிய ராசிகள் இருக்குது. இனி கோடியாக கொட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா சனி வர்றது தான். சனி வர்றதுன்னா அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு சனி பயிற்சி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமும் நடக்க போகுது. இதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான நாளாக வருது. இந்த அற்புதமான நாளில் அற்புதமான யோகங்கள் உருவாகுது. சில ராசிக்காரங்களுக்கு கோடியாக பணம் கொட்டுற மாதிரி அமைப்பு இருக்குது. அது எந்த ராசிக்கு கோடியாக கொட்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு அந்த கோடி யோகம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான கோடி கொட்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சைத்திர அமாவாசை திருநாள் பலருக்கும் பயனுள்ள திருநாளாக அமைய இருக்குது. ஏன்னா இந்த அமாவாசை திருநாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் சனி பயிற்சியானது நடக்குது. அதனால் சில ராசிக்காரங்க யோகத்தை பெற போகிறீங்க. அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவக்கிரகங்களிலே ஆடம்பரம் அதே சமயம் ரொம்ப முக்கியமான கிரகமாக விளங்கக்கூடியவர் சனி. இவர் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே காரணமாக திகழ்ந்து வராரு. இப்பேற்பட்ட சனி ஒரு ராசியில் மற்றொரு ராசிக்கு மாறுறது அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது. அந்த வகையில் மார்ச் 29 சனிக்கிழமை அன்னைக்கு சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்கு செல்கிறாரு. ஆக்சுவலி இது அவருக்கு சொந்தமான ராசி ஆகும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கும்ப மேலா யோகமாகிற மாதிரி ஒரு இதுவானது உருவாகுது. இதனால் இந்த சைத்திர அமாவாசை அன்னைக்கு பயங்கரமான ஒரு சிறப்பானது ஏற்படுது. இந்த அமாவாசை திருநாள் கண்டிப்பாக எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த அமாவாசை திருநாளில் இருந்து ஒரு சில ராசிக்காரங்க யோகத்தை பெற போகிறீங்க. அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த யோக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலன் பெறலாம். ஃபஸ்ட்டு யோகமானது எந்த ராசிக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மற்றும் சைத்திர அமாவாசை திருநாள் உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரப்போகிறது. ஆக்சுவலி மெயினாக நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகரமாக முடிவடையும். அதே சமயம் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். சேமிப்பு கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படக்கூடும். எல்லாத்துக்கும் மேலே வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்கும். அதே சமயம் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும்போது தொழிலை எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம், எப்படி மேன்மைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணும். அது நீங்கள் பண்ணுறது தான் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த அமாவாசையுடைய பிறகு வரக்கூடிய நாட்கள்லாம் இருக்குல்ல, அது முக்கியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் திருமண வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.
வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ மங்களகரமான காரியங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்கிறது நல்லது. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணமானது கைகூடும். காதல் வாழ்க்கையில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் உங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை சனி பயிற்சினால் இந்த மாதிரியான யோக பலன்கள்லாம் கிடைக்க போகுது. இந்த யோக பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா மிதுன ராசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்கு இந்த சைத்திர அமாவாசை திருநாள் மற்றும் சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். கடின உழைப்பு நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள் கண்டிப்பாக இந்த டைம் பெற்றுத்தரும். பல விருதுகள் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கும். அதை மெயினாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் திருமண வாழ்க்கைலாம் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வேலை வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி முன்னேறுங்க. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவோடு செயல்படுவாங்க. அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு டைம் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சைத்திர அமாவாசை திருநாள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. ஏதாவது உதவிகள் வேணும்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்கலாம். தாராளமாக அவங்க மூலிமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருவாங்க. உறவினர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரும்போது அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தொழிலில் கூட உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைந்து முன்னேற்றமானது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதிகம் இருக்கும்போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்கும். செல்வத்தில் கூட எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே சமயம் அதிர்ஷ்டம் உங்களை இந்த டைம் தேடி வரும். அதை மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. பணவரவில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். இதுவரையில் நிலுவையில் உள்ள பணம் அனைத்தும் உங்களை தேடி வரும். தொழில் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏற்பட்டு வந்த முன்னேற்றம் தடைப்படாமல் இனி முன்னேற்றமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்ட போகுது. மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் அதிகம் அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால தான் இந்த 3 ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கும்போது அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு என்ன இந்த அதிர்ஷ்டங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனே
உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.